பொய், புனை சுருட்டு, சூது, சூழ்ச்சி, வஞ்சகம், இதுதான் திமுகவினுடைய மூலதனம். 2006 2 ஏக்கர் நிலம் தருவேன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி அன்றைக்கு சொன்னார். தந்தாரா? தர முடியவில்லை. பிறகு 2021 நீட் தேர்வை ஒழிப்போம் என்று சொல்வார்கள், கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், நகைக்கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், கேஸுக்கு மானியம் தருவோம் என்று சொன்னார்கள், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை. எனவே சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களையும் ஏதேனும் ஒன்றை சொல்லி அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நிலையிலே இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்தாலும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதியாக இருந்தாலும், இவர்கள் இருவரும் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பற்றி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே கூட்டணியை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். 2024, 2019, 2021 ஆகிய 3 தேர்தல்களில் திமுக கூட்டணிக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இவர்களை நம்பி வாக்களித்தார்கள். இன்றைக்கு அவர்கள் இந்த ஆட்சி 5 ஆண்டு கால ஆட்சி நிறைவில் எந்த பயனையும் சிறுபான்மை மக்களுக்கு செய்யவில்லை. இன்றைக்கு சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் ஒரு குல்லா அணிந்த இஸ்லாமியரைப் போல இருப்பார். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பரனாக இருந்தார். புரட்சித் தலைவி அம்மா ஒரு பாதுகாப்பரனாக விளங்கினார். புரட்சித் தமிழர் அருமையான எடப்பாடியார் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பரனாக விளங்கி கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக வரும். 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லுகிறார். அந்த 210 தொகுதிகள் கட்டாயம் வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. இப்போ நீங்கள் ரொம்ப உறுதியாக சொல்கிறீங்க 210 இடங்கள். இப்போ இது ஒரு பக்கம்